யாருமா நீங்க? யார் வேணும்? அறிவழகன் சார் வீடு இதுதானே மேடம்? ஆமா, நீங்க யாரு? நான் ராமுவோட வைஃபுங்க. இவங்க அவரோட அம்மா. பூஜா, அவங்கள உட்கார சொல்லு. சரிங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, உள்ள வாங்க. பூஜா, அவங்கள உட்கார சொல்லு. உட்காருங்க. என் புள்ளைய பாக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அவனை விட்டுடுங்கன்னு கெஞ்சணும். ஆனா நீங்க மன்னிச்சாதான் அது நடக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் இங்க ஓடி வந்தோம். நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காமா? எவனோ ஒரு திருடன் உங்க செயினையோ இல்லை கம்மலையோ பறிச்சுட்டு ஒன்னாக்கா நீங்க அவனை சும்மா விட்டுறீங்களா? உங்க புள்ள பண்ணியிருக்கிறதும் அதே மாதிரி திருட்டு வேலை தான். எங்களை ஏமாத்தி பல லட்சத்தை மோசடி பண்ணியிருக்காரு. எப்படி அவர் சும்மா விட சொல்றீங்க? சரி, பணம் போனது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராம எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? என் புள்ள இத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? குடும்ப கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவனுக்கு திருட்டு புத்தி வராது சார். அவன் நிச்சயமா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அப்படித்தான் நானும் நம்பினேன். என் ஒய்ஃபு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்னு எல்லாருமே ராம பற்றி சொன்னப்போ கூட நான் அவர் சந்தேகப்படலை. ஆனால் கையங்களமும் ஆதாரத்தோட அவர் என்கிட்ட மாட்டிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? வேலையில் தெரியாமல் தப்பு செஞ்சால் கூட மன்னிச்சிடலாம். நான் அவர் மேலே வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டுட்டாரு. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்க புள்ள மேல பழி போடணும்னு நாங்க நினைக்கலமா. ஒரு அப்பாவை தண்டிக்கிற அளவுக்கு நாங்க மோசமான ஆளும் கிடையாது. 2 வருஷம் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணும்போதுதான் அவர் செஞ்சிருக்க மோசடி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நீங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கணும், ஆடிட்டரா இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. உங்க புள்ள கைப்பட எழுதின கணக்கையெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்க. அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். நீங்க அபாண்டமா பழி போடுறீங்கன்னு நான் சொல்ல வரலமா. என் புள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு என்னால நம்ப முடியல. அத்தை புள்ள மேல இருக்க பாசத்துல பேசுறாங்க மேடம். கொஞ்ச நாளாவே என் புருஷனோட நடவடிக்கைலாம் சரியில்லை. ஏதோ தப்பான வழியில போயிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். என் புள்ள நேர்மையா நாணயமா தான் இருந்தான். நானும் இல்லை இவளும் இத கூட அத கூடன்னு என்னைக்கு அவனை தொந்தரவு பண்ணதில்லை. அப்படி இருந்தும் எப்படி இவனுக்கு இந்த பண பைத்தியம் பிடிச்சதுன்னு தெரியலம்மா. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில அவர் இப்படி பண்ணிட்டாரு மேடம். அவர் பண்ண பாவத்துக்கு நானும் அத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மேடம். இந்த ஒரு தடவை மட்டும் சாரும் நீங்களும் அவரை மன்னிச்சு விட்டுடுங்க மேடம். அவரை மன்னிச்சு விட்டுடுங்கன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கே அசிங்கமா தான் இருக்கு மேடம். ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல மேடம். இங்க பாருங்கம்மா, தப்பு மன்னிக்கப்படணும், துரோகம் தண்டிக்கப்படணும். அப்பதான் துரோகம் செய்யக்கூடாதுங்கிற பயம் வரும். நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. வசதி இல்லைன்னாலும் மான மரியாதையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் புள்ள ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சா எல்லாரும் எங்களை கேவலமா பாப்பாங்க, காரி துப்புவாங்க. வெளியில எங்களால தலை காட்ட முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல சார், நானும் அத்தையும் அவரை ஒருத்தர் தான் நம்பி இருக்கோம். அவரை ஜெயிலுக்கு போயிட்டா எங்க குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடும். அப்படி ஒரு நிலைமை வந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவோம் சார். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி எல்லாம் மெட்டாதீங்க. தப்பு பண்ண என்ன தண்டனை கிடைக்கும், நம்ம குடும்பத்தோட கதி என்னங்கிறத ராம் தான் யோசிச்சிருக்கணும். அவர் பொறுப்பு இல்லாமல் எப்படி நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பணம் தான் சரி, என் புள்ள கண்ணு மறைச்சிருச்சு. முதலும் கடைசியுமா அவன் தப்பு பண்ணிட்டான்னு இதை எடுத்துக்கங்க. பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிருங்க சார். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க காலில் வந்துட்டு காலில் விழுந்தே மனசை மாற்றினாலும் மட்டும் நினைக்காதீங்க. என்கிட்ட கெஞ்சறதை விட்டுட்டு ராம்கிட்ட போய் பேசுங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு பணத்தை ஒப்படைக்க சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதை பற்றி நான் அப்புறமா யோசிக்கிறேன். உங்க பணத்தை ஒப்படைச்சிட்டா நீங்க அவரை மன்னிச்சிடுவீங்களா சார்? ராம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. பணத்தை மட்டும் எப்படி ஒப்படைப்பாரு? அது என்னோட பொறுப்பு சார். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து ரூம்ல வச்சாரு சார்.
அத பத்தி கேட்டதுக்கே ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டாரு சார். அது உங்ககிட்ட மோசடி பண்ண பணமா தான் இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது சார். அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் சார். அவரை விட்டுட்ட சொல்லுங்க சார். எங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. உங்க வீட்டுக்கு நான் போலீஸை வர சொல்றேன். அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருங்க. மற்ற ப்ரொசீஜர்லாம் அவங்க பார்த்துவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடறோம் சார். அவர் வெளியே வந்துட்டா எங்களுக்கு அது போதும் சார். பூஜா, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. என்னங்க லைன் போகுது. ஹலோ, சொல்லுங்க சார். ராம் வீட்டு ரூமில் தான் பணத்தை மறைச்சி வச்சிருக்கதா அவங்க ஒய்ஃபும் அம்மாவும் சொல்கிறாங்க. அது எங்கள் பணம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டா மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் உடனே அவர் வீட்டுக்கு போக முடியுமா சார்? நான் அவங்களையும் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஓகே சார். அவங்க அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி வச்சிருங்க. ஷூர் சார். ஓகே சார். போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அங்கே போய் பணம் இருக்க இடத்த காட்டுங்க. ரொம்ப நன்றிங்க சார். பணம் கிடைச்சிட்டா என் புள்ளைய விட்டுருவீங்கல்ல? முதல்ல பணம் கிடைக்கட்டுமா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார் இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம் அத்தை. அவர் பணத்தை கொடுத்தவன கண்டிப்பா வெளியே விட்டுருவாங்க அத்தை. வாங்க அத்தை. ரொம்ப நன்றி சார். வாயா, இறங்கி வாயா. ராம், ஐயோ சார், என் புள்ள சார். பணத்தை எங்கடா வச்சிருக்க? சார் எனக்கு தெரியும் சார். நான் காட்டுறேன் சார். உள்ள வாங்க சார். எட்ரா பணத்தை. இங்கதான் சார் இருக்கு. பணத்தை எட்ரா. பணம் கொண்டு வந்த அப்பவே விசாரிச்சேன் சார். சீட்டு பணம் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டாரு சார். ஸ்கூல்ல கொள்ளை அடிச்ச பணம்னு அப்பவே எனக்கு தெரியாம போயிடுச்சு சார். தெரிஞ்சிருந்தா அப்பவே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்திருப்பேன் சார். எல்லா பணமும் இதுல இருக்கா இல்ல ஏதாவது எடுத்து செலவு பண்ணிட்டியா? எல்லா பணமும் எவ்வளவு இருக்கு? 5 லட்சம். அயோக்கிய ராஸ்கல், உண்மையை ஒத்துக்கடா. நானே உனக்காக அவங்க கிட்ட பேசுறான்னு எவ்வளவு சொன்னேன் மேடம். அடிச்சும் கேட்டு பார்த்துட்டேன். பணத்தை எடுக்கவே இல்லைன்னு சாதிச்சுட்டான். ஒரு அப்பாவியை சந்தேகப்படுறோமோன்னு நானே ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறி போயிட்டேன். இவன் ஒரு உலக மகா அயோக்கியன்னு இப்பதானே தெரியுது. என் புள்ள நல்லவனாதான் இருந்தா சார். எப்படி அவனுக்கு இந்த பணத்தாசை பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு பாவத்தை பண்ணி தொலைச்சிட்டான். இனிமே இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் சார். அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். சும்மா இருங்கம்மா. ஒரு கிரிமினலை விட்டுடுங்கன்னு வாய் கூசாம இப்படி கேக்குறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? ஜாமீன்ல எடுக்கிறதுக்கோ இப்படி சப்போர்ட் பண்றதுக்கோ உங்கள மாதிரி ஃபேமிலி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இவன மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் திருந்தாமலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாம் தூக்கி எரிஞ்சாதான் இவனுங்க திருந்துவானுங்க. நாங்க தான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோமே சார். நீங்க எங்களுக்காக இவனை மன்னிச்சு விடக்கூடாதா? இவன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுமா. நீங்க என்னதான் கெஞ்சினாலும் சரி, இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடுறதா இல்ல. வாடா சார். சார் அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் அவரை மன்னிச்சு விட்டுருங்க. எழுதிட்டு போங்க. மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் அவரை பண்ணாதீங்க சார். இனிமே அப்படி பண்ண மாட்டாரு. பேசாதயா. அதெல்லாம் ஒன்றும் பேசாத. மன்னிச்சு விட்டுருங்க சார். ஏரியா என்ன பண்ணுவேன்? ராம்
அத்தை. அத்தை இப்ப என்ன பண்றது அத்தை? நம்ம கையில ஒண்ணுமே இல்லம்மா. நம்ம முதலாளி மனசு வச்சதாமா இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அவனை கொண்டு போய் உள்ள போடுங்க. ராம், ஐயா, புள்ளைய விட்டுருங்க ஐயா. அதான் பணம் கிடைச்சிருச்சு இல்லையா? முடியாதுமா, கோர்ட்ல ஒப்படைக்கிறேன். வக்கீல வச்சு ஜாமீன்ல எடுத்துக்கோங்க. நான் தான் சொன்னேனே சார், சீட்டு பிடிச்ச பணம்னு சொல்லி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாருன்னு. எப்படி ஏமாத்தின பணம்னு தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். சீட்டு பிடிக்கிற மூஞ்சாமா அது? இதுக்கு மேலையும் பொய் சொல்லி சட்டத்தை ஏமாத்தணும்னு நினைக்காதடா. நீ குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரமே போதும். இப்பவாது ஒழுங்கு மரியாதையா நீ எப்படி தப்பு செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்க. இல்ல எதுவும் தெரியாதுன்னு சாதிச்ச ஜென்மத்துக்கு நீ வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன். சார், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா சார்? போமா. எங்க மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவம்லாம் போதுங்க. நீங்களே குற்றத்தை ஒத்துக்கிட்டா சார் உங்களை மன்னிச்சிருன்னு சொல்றாருங்க. இந்த சந்தர்ப்பத்திலயும் நீங்க திருந்தலைனா அப்புறம் நம்ம குடும்பமே நாசமா போயிடுங்க. டேய், ஏதோ கிறுக்கு பிடிச்சு போய் இந்த தப்ப பண்ணிட்டேன். அந்த புத்தியை இன்னையோட தலை முழுகுடா. செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டு மனப்பூர்வமா மன்னிப்பு கேளுடா. அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சிருவாருடா. இப்பவும் பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைச்சா அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாதுடா. சாகர வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும்டா. நீங்க என்ன சொன்னாலும் இவனுக்கெல்லாம் உரைக்காதுமா. இவன் திருந்தவும் வேண்டாம், மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். 10 வருஷம் உள்ள இருந்துட்டு வரட்டும். இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்பதான் புத்தி வரும். இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்க தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குங்க. தப்பு பண்ணாலும் திருந்தி வாழ்ற மனுஷன்னு எல்லாரும் உங்களை பத்தி நல்ல விதமா பேசுவாங்கங்க. ஆனா நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா வாழ்க்கையை தொலைச்சிட்டு நாங்க அவமானப்பட்டு தாங்க நிக்கணும். டேய், நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன்டா இப்படி கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? இதுக்கு மேலேயே நான் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன்டா. ஒழுங்கா குத்தத்தை ஒத்துக்கிட்டு வெளியில வர வழிய பாரு. இல்ல வெளிய போனது நானும் பொண்டாட்டியும் தூக்க மாட்டிட்டு தொங்கிடுவோம். அம்மா நில்லுமா, நான் ஒத்துக்கிறேம்மா. மோசடி பண்ணி பணம் எடுத்தங்கிறத நான் ஒத்துக்கிறேம்மா. நான் பண்ண தப்பால உங்க 2 பேத்தையும் அசிங்கப்பட வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கிறதா இல்லடா. இப்ப நீ சொன்னதை ஸ்டேட்மெண்டா எழுதி கொடு. ஒரு எஃப்ஐஆர் போட்டு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். சார், அறிவழகன் சார் என் புள்ள குத்தத்தை ஒத்துக்கிட்டா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காரு சார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. இவ்வளவு நேரமா உண்மையை சொல்லாம எங்களை டார்ச்சர் பண்ணால, ஒரு 4 வருஷமாவது இவனை உள்ள தள்ளினாதான் புத்தி வரும். உங்க கோவம் எங்களுக்கு புரியுது சார். இவரை தண்டிக்கிறதா மன்னிக்கிறதான்னு அவரு முடிவு எடுக்கட்டும் சார். அவருக்கு ஒரு போன் பண்ணுங்க சார். என்னம்மா உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் முருகேசன் பேசுறேன். சார் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். என்னங்க, ஆ ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. இதோ வரேன். உட்காருங்க. இந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ராம் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். இந்த பணமும் உங்களோட தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நல்லது சார். நீங்கள் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். கோர்ட்டில் எப்போ ஏறிங்க வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுறோம். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார்.
என்ன சார் ப்ராப்ளம்? அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம் சார். ஆனால் ராமோட அம்மாவும் ஒய்ஃபும் ஸ்டேஷனுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ராம் குற்றத்தை ஒத்துக்கிட்டு பணத்தை ஒப்படைச்சிட்டா நீங்கள் அவனை விட்டுறதா சொன்னீங்களாமே? உண்மைதான் சார். அப்படிலாம் விட்டுறாதீங்க சார். நீங்கள் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் மேலே கருணை காட்டினீங்கன்னா திருந்தவே மாட்டானுங்க. மேலே மேலே தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பானுங்க. கேஸை போட்டு உள்ள தள்ளனா தான் அவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். சார் ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்களேன். ராம் தப்பு ஒத்துக்கிட்டாராம். என்ன பண்ணலாம் பூஜா? மன்னிச்சு விட்டுலாமா இல்லை லீகலாக ப்ரொசீட் பண்ண சொல்லாமா? ராமுக்காக இல்லைனாலும் அவங்க அம்மா ஒய்ஃப்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. வீட்டில் பணம் இருக்க விஷயம் அவங்க தானே சொன்னாங்க. ராமு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க நேர்மையாக தானே இருக்காங்க. அவரை தண்டிக்கிறதுக்காக தப்பு பண்ணதை அவங்கள நோக்கடிக்கிறது தப்புங்க. அதோட ராமு மன்னிக்கிறத பத்தி கன்சிடர் பண்றதா நீங்களும் வாக்கு கொடுத்துருக்கீங்க. நம்ம நம்பிக்கையை ராமு தான் காப்பாத்தல, அவங்க நம்பிக்கையாவது நாம காப்பாத்தணுங்க. அப்போது ராமு தன்னோட தப்பை ரியலைஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். சார் நான் ராம் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். அவர் விட்டுருங்க. ஏன் சார் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே காட்டக்கூடாது. இவனை எங்ககிட்ட விட்டுருங்க சார், நாங்கள் இவனை பார்த்துக்குறோம். இல்லை சார், ஸ்கூல் ஆரம்பித்த நாள்லேருந்து அவர் என் கூடவே இருக்கார். ஒரு நிமிஷம் ஸ்லிப் ஆகிறதுனால வாழ்க்கையில் எல்லா தப்புமே நடக்குது. ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் வேணா கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். நீங்கள் திரும்பவும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. இல்லை சார், திரும்ப யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். நீங்கள் ரிலீவ் பண்ணிவிடுங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே அப்படியே கொஞ்சம் கிழிச்சு போட்டுருங்க ப்ளீஸ். ஓகே சார், உங்கள் இஷ்டம். தேங்க்யூ சார். சார் என்ன சொன்னாரு? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், இவனை அமுச்சு வச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் மாதிரி இறக்கம் காட்டுறவங்க இருக்கிறதுனால தான் இவனை மாதிரி ஆளுங்க தைரியமாக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் இவனை விடுறேன். இல்லை அடிச்சே இவனை ஒரு வழி பண்ணியிருப்பேன். என் புள்ள இனிமே தப்பு பண்ண மாட்டா சார். எவ்வளோ காலம் இவன் அப்படியே இருப்பான்னு பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி திருந்தி வாழ்ந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு தடவை தப்பு பண்ணி இவன் என்கிட்ட மாட்டினா தொலைச்சிருவேன். அவனை கூட்டிட்டு வாங்கயா. இவங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார். போங்கம்மா. அங்கே போய் ஐயா பாரு போ. ரொம்ப நன்றி சார். வா. வாரம் குடிக்க ஏதாவது தட்டுமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ரம்யா